தோழமை கட்சிகள் உட்பட திரளாக கலந்து கொண்ட கூட்டத்தில் மிகுந்த வரவேற்போடு எழுச்சியோடு பொதுமக்களுடைய ஆரவாரத்தோடு மிக சிறப்பான முறையில் 18வது நாள் நடைபெற்றது. இப்பொழுது குருவிக்கரம்பு என்ற கிராமத்தில் கிராம சபை கூட்டத்தில் கலந்துவிட்டு இன்று 19 நாளாக அறந்தாங்கில் நடைபெறுகிற நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல. நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருப்போம். ஆனால் உங்கள் கேள்வினால யார் யாருக்குங்கிற மாதிரி பிரச்சனைகள் வராத மாதிரி தலைமை என்ன முடிவு பண்ணுகிறதோ அகில இந்திய தலைமை, இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எல்லோரும் கலந்து பேசி ஒருமித்த கருத்து கிடைக்கும். தமிழக வெற்றி பிஜேபி தமிழக வெற்றி நிறைய முரண்பாடு இருக்கு. எப்படிங்க? நீங்க பிஜேபி தமிழக வெற்றி கழகத்துல மென்மையா இருக்கிறீங்க, அவங்களோட எல்லாருக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, அவங்க முழுக்க முரண்பாடா பேசுறது. அதாவது எங்களை பொறுத்தவரை யாரையுமே எப்பொழுதுமே தீவிரமா எதிர்க்கிறது இல்லை, கொள்கை அளவுல தான் எதிர்க்கணுமே தவிர தனிப்பட்ட முறையில் எந்த தாக்குதலும் எந்த எதிர்ப்பும் எங்களை பொறுத்த மட்டிலும் இதுவரையிலும் கிடையாது, இனிமேலும் அது இருக்காது. அவர்களை பொறுத்தவரையில் என்ன சொன்னாங்க, அவங்க சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல முடியாது. கரூரில் நடந்த சம்பவத்திற்கு அது யாராக இருந்தாலும், நாளைக்கு நீங்களே ஒரு பொதுக்கூட்டம் போட்டதா இருந்தாலும் ஒரு தனி மனித தாக்கலை தேசிய ஜனநாயக கூட்டணி என்றுமே ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் அவர்களுக்கு அந்த நடந்த சம்பவத்தை நான் சட்டமன்றத்தில் கூட நான் பேசினேன். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கூட என்ன பேசினாங்கன்னா, முதல்ல அவங்க எடுத்தோன்னே அதற்கு அந்த தீர்மானத்தை கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம். அதிமுக சார்பிலும் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம். அதற்கு பதிலளித்து பேசும்போது முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் 12 மணிக்கு வருவதாக இருந்தது, ஆக 7 மணிக்கு தான் வந்து சேர்ந்தார். 7 மணி நேரம் காலதாமதம் ஆனதால் நிறைய பேருக்கு உணவு ஏற்பாடு செய்யவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை, பாதி பேர் மயக்கத்திலே இருந்தார்கள் என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசினார். பேசும்போதே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் 5 டிஎஸ்பி 500 போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தோம் அப்படின்னு பேசினாங்க. போலீஸ் எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. சொல்லிட்டு அதை எதிர்த்து அண்ணன் எடப்பாடியார் வெளிநடப்பு செய்தாங்க. அதனை தொடர்ந்து நாம் பேசும்போது முதலமைச்சர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்கு. 12 மணிக்கு வருவதாக இருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் மதிப்பூர் விஜய் அவர்கள் 7 மணிக்கு வந்தார்கள். இதில் முதலமைச்சர் சொன்னதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று நான் பேசினேன். அதன் பிறகு நான் பேசும்போது 5 டிஎஸ்பி 500 போலீஸ் போட்டிருந்தான்னு சொன்னாங்க. அது முற்றிலும் தவறு. அங்கே எந்த ஒரு போலீஸ் கூட கிடையாது. எதிர்கட்சிகள் கூட்டம் நடத்துகிற எந்த இடத்துலையும் போலீஸ் கிடையாது. ஆனால் இப்போ சமீப காலமாக அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்போ எல்லா இடத்துலையும் காவல்துறை, இன்னைக்கு கூட நேற்று நிறைய பாதுகாப்பு போட்டிருந்தாங்க, இன்னைக்கு நிறைய காவல்துறை வந்திருக்கு. ஆனால் மதுரையில் நடந்த இந்து முன்னணி மாநாட்டில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள். 5 லட்சம் பேர் கலந்து கொண்டதில் ஒரு காவல்துறை கிடையாது. ஆனால் அந்த மாநாடு முடிஞ்சு போகும்போது அங்கே இருந்த எல்லோருமே அந்த சேரை அடுக்கி வச்சு அங்கிருந்த பாட்டில் எல்லாம் எடுத்து வந்திருந்த எல்லோருமே சுத்தப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டோட போனாங்க. இதுக்கு முன்னால எந்த கூட்டம் நடத்தணும்னாலும் அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வரணும். எங்களுக்கு கொடி கட்ட அனுமதி கிடையாது. இப்பொழுதுதான் அனுமதியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தனால தான் நான் அந்த மாதிரி பேசினே தவிர தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவர்களுக்கு ஆதரித்தும் பேசவில்லை, அவர்களை எதிர்த்தும் நான் பேசவில்லை.